அங்கு போன பின் ஏன் தான் போனோம் என்பது போல் ஆகிவிட்டது அவளுக்கு. ஒரே குத்துப்பாட்டுகளும் காதை கிழிக்கும் அளவிற்கு டெசிபல் இசையும் அவளுக்கு தலைவலியை கொடுத்தன. பேசாமல் மெல்லிசையையே கேட்கப் போயிருக்கலாம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட நிதி மற்ற தோழிகளிடம் கூறிவிட்டு வெளியே வந்தாள். இன்னும் ஆடிட்டோரியத்தில் பாட்டு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்க, சரி அங்கேயே போகலாம் என்று நினைத்தபடியே உள்ளே நுழைந்தாள். அங்கே எனக்கு பூக்களிலே ரோஜாவை தான் ரொம்ப பிடிக்கும் என்று மைக்கில் கூறியபடியே மேடையில் நின்று கொண்டிருந்தவன் சித்தார்த்தன். பொதுவாக பெண்களுக்கு தான் ரோஜா பிடிக்கும், இவன் என்னடா இப்படி கூறுகிறான் என்று மனதிற்குள் நினைத்தபடியே சுமதி எங்கிருக்கிறாள் என்று கண்களால் அலைப்பாய்ந்தாள் நிதி. அங்கிருந்த பெண்களும் நிதி நினைத்ததையே நினைத்தார்களோ என்னவோ. ஆடிட்டோரியத்தில் மெல்ல சிரிப்பொலிகள் எழுந்தன. ஏன் ரோஜா பெண்களுக்கு தான் பிடிக்க வேண்டுமா? ஆண்களுக்கு பிடிக்க கூடாதா? ஜவஹர்லால் நேருவிற்கு பிடித்த மலர் ரோஜாதானே. அதனால் தானே எப்பொழுதும் அவர் கோட்டில் ஒரு ரோஜா மலர் அலங்கரித்தது. ரோஜாவின் கம்பீரம் வேறு எந்த மலருக்கு உண்டு? கம்பீரமும் நளினமும் ஒருங்கே சேர்ந்த ஒரே எண்ணை பொறுத்தவரைக்கும் ரோஜாதான். அதனால்தான் இன்று நான் பாடப்போகும் பாடலும் ரோஜா திரைப்படத்தில் இருந்துதான் என்று பளீரென்று புன்னகைத்தான். அவன் பேச ஆரம்பித்ததுமே சுமதியை தேடுவதை நிறுத்தி அவனை கவனிக்க ஆரம்பித்த நிதி அவன் புன்னகைத்த போது 1000 வாட்ஸ் ஒளி ஒன்று அவள் மேல் பாய்ந்தது போல் இருந்தது. இவ்வளவு நேரம் அவன் சரிவர கவனிக்காதவள் அவனை உற்று நோக்கினாள். நிதி ஒன்றும் ஆண்களையே பார்க்காதவள் அல்ல. அவளது நெருங்கிய தோழனே சுகுமார் தான். மேலும் இரு பாலரும் படிக்கும் பள்ளியிலும் இருப்பதும் கல்லூரியிலும் அவள் படித்து வருகிறாள். அவள் சந்தித்த அத்தனை ஆண்களிடமும் இல்லாத ஈர்ப்பு இவனிடம் மட்டும் வருவது போல் ஏன் தோன்றுகிறது? நிதி தலையை உலுக்கிக் கொண்டாள். இவன் யார் என்றே முதலில் அவளுக்கு தெரியாது. நாளைக்கே இந்த கல்ச்சுரல்ஸ் முடிந்த பின் இவன் எங்கோ அவள் எங்கோ, இதில் ஈர்ப்பாவது மண்ணாங்கட்டியாவது. நிதி இப்படி நினைத்து கொண்டிருக்கும் போதே நிதி இங்கே என்று சுமதி அழைக்கும் குரல் கேட்டது. பின் வரிசையில் இருந்து சுமதிதான் அவளை அழைத்து கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் அவளிடம் சென்ற நிதி அருகில் காலியாக இருந்த இருக்கையில் அமர்ந்தாள். நிதி, நான் சொன்னேனே பெங்களூர் பையன் என்று, அது இவன்தான். பெயர் சித்தார்த்தன். பெங்களூர் IIMBயில் MBA சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் செய்கிறானாம். அதற்கு முன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்திருக்கிறான். ஆள் எப்படி? நான் சொன்னது போல் படு ஸ்மார்ட்டாக இல்ல? இப்போ பாட்டையும் கேள், அவ்வளவு அட்டகாசமாக பாடுகிறான் என்று சுமதி சித்தார்த்தனை பற்றிய விவரங்களை அள்ளிவிட நிதி என்று கொட்டி கொண்டு இருந்தாள். ஆனால் அவள் பார்வை முழுவதும் ஆர்கெஸ்ட்ராவிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்த சித்தார்த்தன் மீதே இருந்தது. ஆர்கெஸ்ட்ராவிடம் பேசிவிட்டு திரும்பிய சித்தார்த்தன் காதல் ரோஜாவே என்று பாட ஆரம்பிக்க அவன் குரல் நேரடியாக நிதியின் இதத்தை தாக்கி மூளையில் பதிந்தது. அவ்வளவு ஏக்கம், அவ்வளவு தவிப்பு அவன் குரலில் இலையோடியது. உண்மையிலே யாராவது காதலிக்கிறானோ? குரலில் இவ்வளவு தவிப்பு இருக்கிறதே என்ற சுமதியின் கேள்வி நிதிக்கு எரிச்சலை மூட்டியது. சும்மா உளராதே, யாராவது இருமுவது போல் பாடினால் நிஜமாகவே அவர்களுக்கு டிபி இருக்கிறதா என்று கேட்பாய் போல இருக்கிறதே என்று அவள் கீழ்த்தரையில் இருந்து சீர, சரி சரி நிதி, நான் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருகிறது என்று ஆச்சரியத்துடன் வினாவினாள் சுமதி. அவளுக்கு பதில் கூறாத நிதியின் கவனம் முழுவதும் சித்தார்த் மீதே பதிந்திருந்தது. போட்டி முடிந்து முடிவை அறிவிக்க வந்த நடுவர் பலத்த கரவொலியின் நடுவில் முதல் பரிசு சித்தார்த்தனுக்கு என்று அறிவித்தனர். உண்மையில் காதலிப்பவர்கள் கூட இவ்வளவு தவிப்புடன் இந்த பாடலை பாடியிருக்க மாட்டார்கள். என்ன தம்பி, ஏதாவது சொந்த அனுபவமா என்று நடுவர்களின் ஒருவர் சித்தார்த்தனை கேட்க நிதியின் இதயம் வேகமாக துடித்தது. நானும் எனக்கு பிடித்த மாதிரி எந்த பொண்ணாவது கிடைக்க மாட்டாளா என்றுதான் தேடுகிறேன். இதுவரை அப்படி யாரும் மாட்டவில்லை. ஏதாவது அதிர்ஷ்டம் இருந்து இந்த கல்ச்சுரலில் இருந்து யாராவது கிடைத்தால் தான் உண்டு. நான் படிப்பது ஃபைனல் இயரின் படித்து முடித்த பிறகு முழுக்க என் கவனம் என் தொழிலில் தான் இருக்கும். அதன் பிறகு ஒழுங்காக அம்மா பார்க்கும் பெண்ணை திருமணம் செய்ய வேண்டியதுதான். சிரித்தபடியே சித்தார்த்தன் பதிலளிக்க பலத்த கரவொலி இருந்தது. வாழ்த்துக்கள் சித்தார்த்தன் என்று நடுவர் வாழ்த்தியபடியே
பரிசை கொடுக்க மீண்டும் ஆடிட்டோரியத்தில் இருந்து பலத்த கரவொலி எழுந்தது. நீ சொன்னது சரிதான் நிதி, அவன் யாரையும் காதலிக்கவில்லையாமே என்று கூறிய சுமதி, அவனை மணக்கப் போகும் அதிர்ஷ்டசாலி பெண் யாரோ என்று பெருமூச்சு விட்டாள். நிதி, வருகிறாயா? அவனிடம் சென்று ஆட்டோகிராஃப் வாங்கலாம் என்று சுமதி கேட்க, மனதிற்குள் ஆசை இருந்தாலும் அதை வெளிக்காட்ட விரும்பாத நிதி, போ சுமதி, அவன் என்ன பெரிய ஆள் என்று ஆட்டோகிராஃப் வாங்க வேண்டும் என்கிறாய் என்று மறுத்தாள். நீ வராவிட்டால் போ, நான் செல்கிறேன் என்று சுமதி சித்தார்த்தனிடம் சென்று பேசிவிட்டு ஆட்டோகிராஃப் வாங்கி வந்தாள். என்ன ஸ்வீட்டாக பேசுகிறான் தெரியுமா என்று வந்தவளிடம் அவன் போட்ட ஆட்டோகிராஃபை பார்க்கும் சாக்கில் அந்த நோட்டை வாங்கியவள் அந்த பக்கத்தை சத்தம் இல்லாமல் கிழித்தாள் நிதி. வெளியே மற்ற தோழிகளும் டான்ஸ் போட்டி முடிந்து வந்திருக்க நிதி தற்காலிகமாக சித்தார்த்தனை மறந்து அவர்களுடைய பேச்சை கவனித்தாள். அன்றைய நாள் முடிந்தபோது சித்தார்த்தனை பற்றி அறவே மறந்து விட்டாள் என்றே சொல்லலாம். வீட்டிற்கு சென்ற பின் எதற்காகவோ அவள் கையப்பையை நோண்டும் போது சித்தார்த்தனின் ஆட்டோகிராஃப் போட்ட தாள் அவள் கையில் சிக்க மறுபடி அவன் ஞாபகம் அவளுக்கு வந்தது. அவனை பற்றி நினைக்கும் போது அவள் நெஞ்சுக்குள் ஏதோ ஒன்று புகுவது போன்ற ஒரு விசித்திர நிலை ஏற்படுவதை அவளால் உணர முடிந்தது. அடுத்த நாள் கல்ச்சுரஸில் கடைசி நாள். என்ன காரணமோ சுமதி அன்று கல்லூரிக்கு வரவில்லை. நிதி வழக்கம் போல் தன் மற்ற தோழிகளுடன் கல்லூரியை சுற்றி கொண்டு இருந்தாள். அவர்களுள் ஒருத்தி, எவ்வளவு நேரம்தான் இப்படி சுற்றுவது, ரொம்ப பசிக்குதுப்பா, கொஞ்சம் கேண்டீன் பக்கம் போய் வரலாம் என்று கூற அனைவரும் அதை ஒத்துக்கொண்டு கேண்டீனுக்குள் நுழைந்தனர். அங்கே சுற்றி ஒரு பெரிய பட்டாளமே சூழ்ந்திருக்க சித்தார்த்தன் அமர்ந்திருந்தான். அவர்களுள் ஒருவன், நேற்று நம் சித்து பாட்டு போட்டியில் ஜெயித்ததற்கு இன்று எல்லாருக்கும் ட்ரீட், யார் யாருக்கு என்ன வேண்டுமோ எவ்வளவு வேண்டும் வாங்கி சாப்பிடலாம் என்று பெரிதாக ஆரவாரம் செய்து கொண்டிருந்தான். என்னிடம் இருப்பது 500 ரூபாய், அதற்குள் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சாப்பிடுங்கள், அதற்கு மேல் என்றால் என்னால் கொடுக்க முடியாது என்று சித்தார்த்தன் கூற, முதலில் ஆரவாரம் செய்தவன், சும்மா சொல்லாதே சித்து, எவ்வளவு கேட்டாலும் அள்ளி கொடுக்க உன் அம்மா அப்பா தயாராக இருக்கிறார்கள், நீ என்னடா என்றால் கஞ்சப்பாட்டு பாடுகிறாயே என்று கேட்டான். அள்ளி கொடுக்க அவர்கள் தயார்தான், அதற்காக பணத்தை இஷ்டப்படி செலவு செய்ய நான் தயாரா இல்லை. பையன் அனாவசியமாக செலவு செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கையில்தான் அவர்கள் பணம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அதை துஷ்பிரயோகம் செய்ய என்னால் ஆகாதப்பா என்று சித்தார்த்தன் கூறிய பதில் நிதியின் காதுகளில் விழ அவன் மேல் ஒரு புதிய மரியாதை பிறந்தது அவளுக்கு. அப்பொழுது சித்து கொஞ்சம் தள்ளி உட்காரேன் என்று அவனை இடித்து கொண்டு ஒரு பெண், அவள் அஞ்சனா என்று நிதிக்கு தெரியாது, உட்கார்ந்தாள். அவர்களுக்கு முதுகு காட்டியபடி நிதி அமர்ந்திருந்ததால் அவளையும் நிதி அப்பொழுது பார்க்கவில்லை. அங்கே அவ்வளவு இடம் இருக்கிறதே, அதை விட்டுவிட்டு என்னை ஏன் வந்து இடிக்கிறாய் என்று சித்தார்த்தன் எரிச்சல் பட அந்த எரிச்சலும் நிதிக்கு பிடித்திருந்தது. என்ன சித்து, அவள் எப்போதுதாடா உன் அருகில் வந்து அமரலாம் என்று காத்து கொண்டு இருக்கிறாள், நீ என்னடா என்றால் இப்படி கோவப்படுகிறாயே என்று ஒருவன் கேலி செய்ய, என் அருகில் உட்கார எனக்கு வரப்போகும் மனைவிக்கு தான் உரிமை இருக்கிறது, வேறு யாருக்கும் என் அருகில் இடமில்லை என்று சித்தார்த்தன் தெளிவாக உரைத்தபடியே எழுந்து மறுபக்கம் சென்று அமர்ந்தான். அதற்குள் அவர்கள் ஆர்டர் செய்தவை வந்துவிட அனைவரும் பேசுவதை நிறுத்திவிட்டு உணவில் கவனம் செலுத்தினர். சாப்பிட்டு முடித்ததும் அனைவரும் ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்ய, எனக்கு பட்டர்ஸ்காட்ச், அது தவிர வேற எதுவும் வேண்டாம் என்றான் சித்தார்த்தன். ஐஸ்கிரீமில் கூட இதுதான் அது இல்ல என்றால் வேறு எதுவும் வேண்டாம் என்று பிடிவாதமா என்று சித்தார்த்தனின் நண்பன் கேலி செய்ய, சிரித்தபடியே என்ன செய்ய, என் கூடவே பிறந்தது பிடிவாதம் என்று அவனுக்கு பதில் கூறினான் சித்தார்த்தன். ஐஸ்கிரீமை முடித்துவிட்டு அனைவரும் வெளியே செல்ல நிதி அவன் செல்வதை சிறிது நேரம் பார்த்து கொண்டு இருந்தாள். பின் தனக்குள்ளேயே பைத்தியக்காரத்தனத்திற்கு ஒரு அளவே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது, இதோ இன்றோட கல்ச்சுரல்ஸ் முடிந்து விடும், அதன் பின் அவனை பார்க்க கூட போவதில்லை என்று கூறியபடியே தோழிகளிடம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா என்று கேட்டாள். ஓ என்று எல்லோரும் ஏக குரலில் பதில் சொல்ல
எனக்கு பட்டர்ஸ்காட்ச் என்று கூறிய நிதியை ஒருத்தி விசித்திரமாக பார்த்தாள். என்ன நிதி, பிஸ்தாவிலிருந்து பட்டர்ஸ்காட்சுக்கு தாவி விட்டாய் என்று அவள் கேட்க, ஏன் கூடாதா என்று சிரித்தபடியே சமாளித்தாள். மறுநாள் முதல் வாழ்க்கை இயல்பாகிவிடும் என்ற நிதியின் நம்பிக்கைக்கு மாறாக அவளுக்கு ஒவ்வொரு நாளும் சித்தார்த்தனின் நினைவு அதிகமாக வந்து கொண்டிருந்தது. கண்டதும் காதலா, அது சாத்தியமா, என்ன முட்டாள்தனம் இது என்று தனக்குள்ளாகவே பலவாறு குழப்பினாள் நிதி. நிதியிடம் தெரிந்த சிறு மாறுதல் கூட வசுந்தராவின் கண்களில் இருந்து தப்பவில்லை. மகளிடம் அதை பற்றி விசாரிக்கவும் செய்தார். ஒன்றுமில்லை அம்மா, நான் சாதாரணமாக தான் இருக்கிறேன் என்று சமாளித்தாள் நிதி. ஒரு நாள் ரங்கராஜன் ஏதோ டூர் சென்றிருந்தார். தாயும் மகளும் தனித்திருந்தனர். அன்று சீக்கிரமாகவே தூக்கம் வருகிறது என்று நிதி தூங்க சென்று விட்டாள். ஒரு அழகிய அறை, அங்கே முழுவதும் ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட படுக்கை. அதை நிதி படுத்து தூங்கி கொண்டு இருந்தாள். திடீரென்று அந்த அறையில் கதவு திறக்கிறது. நிதி பயந்தபடியே உள்ளே வருவதை யார் என்று பார்க்கிறாள். அது சித்தார்த்தன். நிதி உள்ளம் படபடக்க எழுந்து அமர்கிறாள். என்னை மறக்க உன்னால் முடியுமா என்று கேட்டபடியே அவள் அருகில் வந்து அமருகிறான் அவன். அவள் நாணத்தில் தலைகுனிய அவளை இழுத்து இறுக அணைத்தவன், என்னை நினைத்தானோ நிதி என்னை என்று சுதாரிக்கும் முன்பே அவன் அவளை தன்னிடம் இருந்து பிடித்து தள்ளுகிறான். சி என்று கூறியபடியே அவன் திரும்பி நடக்க அவள், சித்து, என்னை விட்டு போகாதீர்கள் என்று அலறுகிறாள். நிதி, நிதி, எழுந்திரு என்று வசுந்தரா அவளை உழுக்க கண் விழித்த நிதி இவ்வளவு நேரம் தான் கண்டது கனவா என்று வேந்தபடியே எழுந்து அமர்ந்தாள். என்ன நிதி, என்ன ஆயிற்று, ஏன் அப்படி கத்தினாய், கனவு ஏதும் கண்டாயா அம்மா என்று அவளை எழுப்பி அமர வைத்தார் வசுந்தரா. அருகில் இருந்த ஜக்கில் இருந்து தண்ணீரை டம்ளரில் ஊற்றி அவளுக்கு அருந்த கொடுத்தபடியே, என்ன நிதி, நானும் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். கொஞ்ச நாட்களாகவே நீ ரொம்பவும் சோர்ந்து தெரிகிறாய். என்னம்மா, காலேஜில் ஏதாவது பிரச்சனையா, யாரிடமாவது சண்டை போட்டாயா, யார் இந்த சித்து, என்னவானாலும் அம்மாவிடம் சொல்லம்மா என்று அவன் தலையை ஆதரவாக வருடியபடியே அவளை வினாவினார் வசுந்தரா. தன் தாயை விட தனக்கு நெருங்கிய தோழி யாருமில்லை என்று எப்பொழுதுமே நம்பும் நிதி தன் மனதிற்குள் இருந்து தொந்தரவு செய்யும் நினைவுகளை அவரிடம் முழுமையாக பகிர்ந்து கொண்டாள். மகளின் மனக்குழப்பங்களை முழுமையாக புரிந்து கொண்ட அந்த தாய், நிதி, இந்த வயதில் இது மாதிரி குழப்பங்கள் எல்லாம் சகஜம்தாம்மா. அறிவு முதிர முதிர இத்தகைய வயதின் குழப்பங்கள் எல்லாம் தன்னாலே மாறிவிடும். அதனால் நீ இதை பற்றி அதிகம் சிந்திக்காதே. கொஞ்ச நாள் கழித்து உனக்கே எல்லாம் மாறிவிடும். அப்பொழுது யோசித்து பார்த்தால் உனக்கே உன் இன்றைய எண்ணங்களை நினைத்து சிரிப்பு வந்தாலும் வரும். எனவே இப்பொழுது எதை பற்றியும் சிந்திக்காமல் இதை படிக்கும் பருவம் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு படிப்பில் முழு கவனம் செலுத்து, சரியா என்று மகளுக்கு அறிவுரை வழங்கினார். அவர் கூறுவது அப்போதைக்கு நிதிக்கு சரி என்று தோன்ற அவளும் அப்படியே செய்வதாக தாயிடம் உறுதி கூறினாள். அதன் பின் நிதி எதையும் வெளிப்படையாக காண்பிக்காததால் மகள் சரியாகிவிட்டாள் என்று அவரும் நம்பி வந்த விஷயத்தை மறந்து விட்டார். நிதி சித்தார்த்தனை அழைத்து வந்து அவனை பற்றி கூறும்போதுதான் முன் நடந்த விஷயங்கள் எல்லாம் அவர் ஞாபகத்திற்கு வந்தன. ஆனால் அணு அளவிற்கு கூட சித்தார்த்தனை மறக்காத நிதி மனதிற்குள் அவனை பற்றி அவ்வப்போது நினைத்தபடியே இருந்தாள். ஆனால் அவனை பற்றி வேறு ஏதும் விவரம் தெரியாததால் அவனை அணுகும் வழி தெரியாது, எல்லாம் விதிவிட்ட வழி என்று விதியின் கையில் அவள் கதையின் முடிவை விட்டிருந்தாள். நிதி கூறிய அனைத்தையும் பிரமிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்த சித்தார்த்தன் அவள் முழுவதையும் கூறி முடித்து நிமிர்ந்ததும், நிதி, நீ சொல்வது எல்லாம் என்று இழுத்தான். ஒரு நிமிடம் என்றபடியே தன் அறைக்குள் சென்ற நிதி சிறிது நேரம் கழித்து கையில் எதையோ கொண்டு வந்தாள். இதை பாருங்கள், இது நீங்கள் அன்று சுமந்திரிக்கு போட்டு கொடுத்த ஆட்டோகிராஃப். உங்களை சந்திக்க முடியாத அந்த காலத்தில் ஒவ்வொரு நாளும் எனக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டு இருந்தது இந்த காகிதம்தான் என்றபடியே அவனிடம் அந்த தாளை நீட்டினாள். தொடர்ந்து உங்களை மணக்க சம்மதம் என்று நீங்கள் கேட்டவுடன் நான் ஒப்புக்கொண்ட காரணம் என் காதல் அன்றி வேற எதுவும் இல்லை என்பதை இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினாள். அதில் இருப்பது தன் கையெழுத்து தான் என்பதை சந்தேகமின்றி உணர்ந்து கொண்ட சித்தார்த்தன், நீ இதை இவ்வளவு நாளாக ஏன் சொல்லவில்லை என்று கேட்டான்.
இப்பொழுது கூட சொல்லியிருக்க மாட்டேன். நான் இவ்வளவு கூறிய பிறகும் நீங்கள் நம்பாமல் ஏதாவது சொல்லியிருந்தால் என் உயிரே போயிருக்கும். ஒரு மனைவியாக உங்கள் மனதில் இடம் பிடித்தால் போதும் என்று முதலில் நினைத்தேன். சுதா விஷயம் உங்களுக்கு தெரிந்த பிறகு அதில் என் மீது இருந்த உங்கள் கோபம் தீரும் முன்பு இதை கூறி பயனில்லை என்று பிறகுதான் நினைத்தேன். அப்படியும் ஒரு நாள் சொன்னேன் என்று கூறிய நிதி அன்றைய தினத்தின் நிகழ்வுகளை மனதிற்குள் எண்ணி பார்த்து குரல் சோர்ந்தாள். நான் சுதாவையும் சுகுமாரையும் பார்த்துவிட்டு வந்த அன்று கூறினேன். நீங்கள் அதை நம்பாமல் நான் புழுகிறேன் என்று கூறவும் என் மனம் முழுவதும் சோர்ந்து போனது என்று நிதி கூற, சித்தார்த்தன் அன்றைய தினத்தின் நிகழ்ச்சிகளை மனதிற்குள் ஓட்டி பார்த்தான். ஆம், அன்று கூட ஏதோ கூறினாலே. கண்களை சுருக்கி நெற்றியை தேய்த்தபடியே யோசித்தவனுக்கு பொறி தட்டியது. என் பல ஆண்டு தவம் என்று கூறினாலே. என்ன ஒரு முட்டாள்தனம்! அன்றைய தினத்தின் ஆத்திரத்தில் அவள் கூறிய வார்த்தைகளை கூட ஒழுங்காக காது கொடுத்து கேட்காமல் மேலும் மேலும் தவறு செய்து அவள் மனதை புண்ணாக்கி எவ்வளவு தொல்லை கொடுத்திருக்கிறேன். தன்னை பற்றி நொந்து கொண்ட சித்தார்த்தன் அவளிடம் மன்னிப்பு கேட்கும் தகுதி தனக்கு இருக்கிறதா என்று மனதிற்குள் நினைத்தபடியே நிதி என்று மெதுவாக அழைக்க, அப்பொழுது நிதியின் செல்போன் ஒலித்தது. போனை ஆன் செய்து காதில் வைத்து ஹலோ என்றவள் சிறிது நேர மௌனத்திற்கு பின் சரி என்று கூறிவிட்டு போனை ஆஃப் செய்தாள். நான் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும், என் ப்ராஜெக்ட் லீடர் கூப்பிடுகிறார் என்று கூறிவிட்டு அவன் பதிலை எதிர்பாராமல் தன் பையை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள் நிதி. அவள் செல்வதை தடுக்க முடியாமல் மௌனமாக பார்த்து கொண்டே இருந்தான் சித்தார்த்தன். அன்று அலுவலகத்தில் வேலை முடியாமல் இழுத்து கொண்டே போனது நிதிக்கு. அவள் முகத்தை பார்த்த மற்றவர்கள் கூட என்ன ஆயிற்று, உடம்பு ஏதும் சரியில்லையா என்று கேட்கும்படி அவள் முகம் களை இழந்து போய் இருந்தது. உண்மையில் சித்தார்த்தனிடம் அனைத்தும் உண்மைகளையும் சொன்ன பிறகு அவளுக்கு ஆறுதல் தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் நிதிக்கு தான் மனைவி என்ற நிலையில் இருந்து தோன்ற உணர்வுதான் இருந்தது. உண்மைகள் எதையும் அறியாமலே அவளை அவளுக்காக மட்டும் ஏற்று சித்தார்த்தன் நடத்திய போது அவள் எல்லையற்ற மகிழ்ச்சியில் திளைத்தாள். அதன் பின் அவன் அடுக்கடுக்காய் குற்றச்சாட்டுகளை சுமத்திய போது அவள் சோர்ந்து போனாள். ஒரு இக்கட்டில் இருந்து காத்தவள் என்ற ஒரே காரணத்தால் தான் சித்தார்த்தன் அவ்வளவு நாள் அவள் மேல் அன்பு செலுத்தி இருக்கிறான். அதன் பின் அவளால் தான் அந்த இக்கட்டு வந்த என்று அவனாக காரணம் கற்பித்து கொண்டு அவளை வெறுத்திருக்கிறான். அவள் மேல் இந்த இடைப்பட்ட காலத்தில் சிறிதளவேனும் அன்பு தொலைந்திருந்தால் அவ்வளவு வெறுப்பு அவள் மேல் வளர்ந்திருக்குமா? நிதிக்கு அவன் மேல் கோபம் வரவில்லை. ஆனால் ஏதோ ஒரு விரக்தி அவளை மொத்தமாக ஆட்கொண்டது. அது அவளை மெல்ல மெல்ல தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர ஆரம்பித்ததை நிதி உணரவே இல்லை. சித்தார்த்தனும் உணரவில்லை. அவளை வருத்துவதிலேயே முழு கவனத்தையும் செலுத்தி இருந்தான். மாலையில் வேலை முடிந்து நிதி அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தபோது அங்கே சித்தார்த் தனது காரில் காத்து கொண்டு இருந்தான். அவனை கவனிக்காதவள் போல் அவள் தாண்டி கொண்டு செல்ல அவன் காரை விட்டு இறங்கி வேகமாக அவளிடம் ஓடி வந்து, நிதி வா, நம் காரிலே செல்லலாம். பெங்களூரில் ஆட்டோ பஞ்சம் என்றோ, இல்லை திடீரென்று ஆட்டோ ஸ்ட்ரைக் என்றோ ஏதாவது தகவல் வந்ததா? நான் எப்பொழுது போல ஆட்டோவிலேயே போய்க் கொள்கிறேன் என்றாள். எப்பொழுதும் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்து ஒரு நிமிடம் தயங்கியவன் பின் அவளை தெளிவாக நோக்கி, என் பிடிவாதம் தெரிந்ததுமா நீ இப்பொழுது அடம்பிடிக்கிறாய்? நீ வந்து காரில் ஏறாவிட்டால் நான் இங்கேதான் இருப்பேன். நீ வரும் வரை காரிலேயே உட்கார்ந்திருப்பேன். கேட்டுக்கொள் என்றான். அவன் முகத்தை நோக்கியவள் அந்த முகத்தில் தெரிந்த உறுதி குழம்பினாலும் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு முன்னே நடந்தாள். அவள் அப்படி போனதும் சித்தார்த்தனுக்கு அதிர்ச்சி அளிக்க தன்னை அடக்கி கொண்டு காரில் சென்று அமர்ந்தான். நிதி வீட்டை அடையும் போது மணி 8 ஆகிவிட்டது. வீடு படு சுத்தமாக காட்சியளிக்க டைனிங் டேபிளில் பாத்திரங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருந்தன. அந்த பாத்திரங்களை திறந்து பார்த்தவள் உள்ளே சப்பாத்தியும் காய்கறி குருமாவும் சுட சுட இருக்க பசி வயிற்றை கிள்ளுவதை உணர்ந்தாள். மரகதம்மாவிற்கு இன்று லீவ் இல்லையா?
ஒருவேளை தான் சென்ற பிறகு வந்திருப்பாரோ என்று யோசித்தபடி உள்ளே சென்று முகத்தை கழுவி வந்தாள்.